ஹலோ காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து எழுந்தேன். நைட்டு ஓவர் ஒர்க் இருந்தனால. ஸோ உள்ளே வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து ஒரு ராகி ஸ்மூத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ராகி மாவை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டே வந்து கட்டி இல்லாமல் கலக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்ல சுடு தண்ணி காய்ச்சி அதில் வந்து இதுக்கு சேர்த்து நல்லா கிண்டும். பார்க்கவே அப்படியே சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி அதையும் வந்து அது கூட சேர்த்துட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற பாதாம் ஒரு 10, எனக்கு ஒரு 5, அவங்களுக்கு ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து ஒரு 10 பாதாம் இந்த வாட்டி ஊற வைக்கல. ஏன்னா ஸ்மூதியில் தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இதாகவே இருக்கட்டுமே, கிறிஸ்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வைக்காத பாதாம் தான் 10 ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நான் சாப்பிட வேண்டிய 2 டேட்ஸ், அவங்க சாப்பிட வேண்டிய 2 டேட்ஸ், மொத்தமாக 4 டேட்ஸ் இருக்கும்ல, அதையும் வந்துட்டு அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பிளாக் டேட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஹனி, ஹனி தான் வந்துட்டு நல்ல சுத்தமாக வந்து டைரெக்டாக எடுத்த வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்த ஹனி தான். ஸோ அந்த ஹனியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அது மேலவே வந்து நல்ல பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் சியா சீட்ஸ்லாம் மிக்ஸ்டாகவே ரோஸ்ட் பண்ணி வந்து விற்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோன்னா தனித்தனியாக வாங்கி நம்ம சாப்பிடுவோமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி செட்டாக வாங்கிட்டோன்னா நம்ம வந்துட்டு எதுலனாலும் நம்ம மேலே தூவிட்டோ இல்லை சும்மா ஸ்நாக்ஸாக கூட நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதை தான் வந்து மேலே தூவி இருந்தேன். ஸோ ஸ்மூதி தான் வந்து மெயின் டிஷ்ஷு. அது கூடவே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பியர் ஆப்பிள், கொய்யாப்பழம், அப்புறம் வந்துட்டு பனானா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது கூட ஆட் பண்ணியாச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக கொவ்வாவும் பியர் ஆப்பிள் தான் வந்து கன்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீக் வந்து வராது. அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு 2 ஃப்ரூட் வந்துட்டு கன்டினியூ ஆகுங்கிற மாதிரி ஒரு வீக்குக்கு 2 ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நான் ஸ்டீம் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது சைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே கட் பண்ண முடியல எனக்கு. அதுக்கப்புறம் அது மூடவும் முடியல. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டே நான் வேக வச்சுட்டேன். கூடவே ஒரு எக்கும் வேக வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்காக. நைட்டுக்கு வந்து ப்ராக்கலி இருக்குது. ஸோ ப்ராக்கலியை வந்துட்டு நம்ம இந்த பன்னீர் தோசைலாம் ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராக்கலியை வந்துட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தோசைக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி ராத்திரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேறு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மூதி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து லென்த்து கம்மி தான். ஏன்னா நான் வந்துட்டு லன்ச் எதுவுமே நான் கேப்சர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சமூஸ்மதி. பாய் பாய். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.